வணக்கம். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். என்னோட பெயர் ராணி. உங்களுக்கு வீட்டு சமையல் அப்புறம் சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ரவா லட்டு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து உலர்ந்த திராட்சை, 2 ஸ்பூன் வந்து கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், சின்ன ரவை எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப்பு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்து பால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரவா லட்டுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போது இதுக்கு நம்ம ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு முந்திரி வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும். இப்போது கிரேப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்ல பபிள் மாதிரி வரும். இப்போ ஃப்ரை பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதில் 1 கப் ரவை எடுத்திருக்கோம். அதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வறுபடணும். ஃபுல்லாக வைக்கக்கூடாது, மீடியம் இல்லை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். ப்ரௌன் கலர் மாறணும், கோல்டன் கலர் மாற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போது ப்ரௌனாக கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடணும். ஈவனாக ப்ரௌன் கலர் வரணும். ரவா வந்து ப்ரௌன் ஆகட்டும். ஸோ இப்போ நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் சர்க்கரை போடலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடலாம். நான் வந்து ஒரு 3/4 கப்பு கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணால் ரெண்டுமே கலந்துரும். ரவாவும் சுகரும் நல்லா கலந்து அதோட கலர் டெக்ஸ்டர் மாறும். இப்போ பாருங்கள், நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபுல் சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து இது நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அடிபட்டுரும். ஸோ எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும். அப்புறம் தான் வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இது பண்ணலாம். இது ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சது ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா வந்து ஃபுல்லாக ஆறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் மொத்தமாக இதில் போட்டுட்டு கொஞ்சம் வந்து ஒரு 1 ஸ்பூன் to 2 ஸ்பூன்ஸ், ஒரு 1 ஸ்பூன் இல்லை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நெய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுட்டு இப்போ இது ஃபுல்லாக ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். நெய், ட்ரை ஃப்ரூட்ஸு, ரவா, சுகர் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்ல ஸ்மெல் வருது. அங்கங்கே லம்ப்ஸ் இருக்கும். ஸோ லம்ப்ஸ் இல்லாத மாதிரி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாத்துலேயும் ஒரு உருண்டையிலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து லட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக இதாகிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு லட்டு பிடிக்க வராது. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பால் ஊற்றி முடிச்ச பிறகு ஸோ இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் இது வந்து நல்லா ஊறின பிறகு தான் கொஞ்சம் நல்லா டைட் ஆகிட்டு
டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் லட்டு வந்து பிடிச்சாச்சு. ஸோ பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். நமக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் வந்து லட்டு பிடிச்சிட்டு நம்ம அது ஒரு ஒன் டே இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours நல்லா ஊறின பிறகு வந்து நல்லா டைட் ஆகிடும். சுகர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த சிரப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறின பிறகு தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச லட்டு வந்து விநாயகருக்கு படைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்னும் நிறைய போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணுனாலும் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.